இது அரசியல் டிபேட்டா மாறுவது அப்படின்றது அந்த மாநில உரிமை அப்படின்ற பிரச்சனையிலிருந்து தான் மாறப்போகிறது. அதுக்கு முன்னாடி இதனுடைய பாதிப்பை மட்டும் சொல்லிடுறேன். இந்த யூஜிசி கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. யூஜிசியினுடைய வேலை என்ன? மானியம் கொடுப்பதற்கு இவர்களுக்கு என்னென்ன அடிப்படைகள், பல்கலைக்கழகங்களை நிர்வகிப்பதற்கு என்னென்ன சில பேசிக் ஃபீச்சர்ஸ் தேவை அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ற பாடி தான் யூஜிசி. அவங்க வந்து கைட் பண்ற பாடி கிடையாது. ஆனா காலத்தின் போக்கில் அது என்ன ஆகுது அப்படின்னா கைட் பண்ற பாடியா மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது. பல மாநிலங்கள் அது குறித்து கருத்து தெரிவிக்காமல் கடந்து போயிருக்கிறார்கள். இப்போ இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களுக்கும் கடிதம் எழுதுவதன் மூலமாக ஒரு ஒருமித்த பார்வையை முன்வைக்கிறார்கள். ஏன்னா நீங்க உண்மையிலேயே ரெக்கமெண்டேட்டரி பாடி அப்படின்னா இந்த சட்ட விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு முன்னதாக நீங்க தீர்மானிச்சிருக்கணும். நீங்க யாரு? ஒரு நியமன பாடி. ஒன்றிய அரசு யாரை நினைத்தாலும் அவரை நியமிக்கக்கூடிய அதிகாரமுள்ள ஒரு பாடி. கன்சல்டேட்டரி பாடி கிடையாது. உள்ளுக்குள்ள எல்லா மாநிலத்துக்கும் இடம் கிடையாது. இப்போ இந்த மாநிலங்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுவதன் மூலமாக எங்களுடைய குரலை கேட்காமல் நீ ஒரு சட்டத்தை உன் இஷ்டத்துக்கு நிறைவேற்ற முடியாது என்கின்ற குரலை அரசியல் ரீதியான அழுத்தமாக இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு கடிதம் எழுதுவதன் மூலமாக முதலமைச்சர் மாற்றி காட்டியிருக்கிறார். இரண்டாவது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. என்னென்னலாம் பலன் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது? ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயமா இருக்கட்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்துல பல கட்சிகளுக்கும் பல்வேறு நேரங்களில் குழப்பமான முடிவுகள் இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் ஒரு ஒருமித்த கருத்தோடு அந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்டிங், அதாவது இன்ட்ரோடியூசிங் ஸ்டேஜிலே அறிமுகப்படுத்துகின்ற நிலையிலேயே கடுமையாக ஆட்சேபித்து அதை இன்றைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க. வக்ஃபு வாரிய மசோதாவில் இப்படித்தான். அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடுவதற்கு முன்னாடியே இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்குள்ள பெரிய பேச்சுவார்த்தை நடக்கிறது. அனைவரும் பேசி ஒருமித்த குரல்ல அதை எதிர்க்கிறார்கள். அதை வந்து உடனடியாக இன்னொரு இப்ப ஆரம்பிக்க போற பட்ஜெட் செஷனுக்கான அந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி வைக்க போற ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட இதை பார்க்கலாம். ஆமா, அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜியை லீட் பண்றது நான் தான் அப்படின்றத முதலமைச்சர் ஸ்டாலின் நிரூபித்திருக்கிறார். இது தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டதுதான். இந்த ஃபார்மேஷனே வந்து ஸ்டாலின் என்கின்ற நபர் இல்லாவிட்டால் நடந்திருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை அவர் சாத்தியப்படுத்தி காட்டினார். ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்றாக நிற்கிறோம் என்ற பார்வையை முன்வைத்து வெற்றி பெற முடியும்ன்றதை நிரூபித்து காட்டினார். அதன் அடிப்படையில் தான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் முதல்வரோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுகிறார்கள். முதல்வர் அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்ளுகிறார். அதிலிருந்து உருவாகிறது தான் இந்தியா கூட்டணி.